இதுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட லவ் பண்ணியான்னு கேட்டார். கவினை 6 மாதம் டைம் கேட்டான், நீ லவ் பண்ணுறேன்னு வீட்டில் சொல்லிடாதான்ட்டு. ஆனால் எப்படின்னா என் தம்பி கூப்பிட்டோன்னே கவினை எப்படின்னா பொண்ணு கேட்கறதுக்கு வீட்டுக்கு வந்தான். என்னங்க அது, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறீங்கன்னா அதை ப்ராப்பராக ரைட் பண்ணுங்க. ஏன்னா மாற்றி மாற்றிங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கவினோட லவர் இப்போ அப்படின்னா ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எல்லாரும் கேட்டுட்டு எப்படின்னா அந்த பொண்ணோட ஃபேஸை ஃபஸ்ட்டு பிளர் பண்ணுறீங்க. எனக்கு இங்கே லவ் பண்ணது என்னமோ அவங்க 2 பேர் தான். ஸோ எதுக்கு நீங்கள் அவங்க ஃபேஸை பிளர் பண்ணணும்? எனக்கு அதான் புரியல. ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்ன சமத்துவம் இங்கே எங்கே போச்சு? அந்த பொண்ணை மிரட்டியே இருக்கணுமே. அதே மாதிரி கவினை அப்படின்னா போனால் மிரட்டுவாங்க அப்படின்னு பயந்துருந்தா அவன் ஏன் அங்கே போயிருக்கணும் சொல்லுங்க? ஏன்னா உண்மையான லவ்னா எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது மட்டும்தான் உண்மையான லவ். இப்படி பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு நான் பின்னாடி உட்காந்துப்பேன், சேஃபாக இருப்பேன், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காது பேர் லவ் கிடையாது. ஏன் அப்படியே நான் அந்த வழியே வரேன். அந்த பொண்ணு சொல்லுது ஒரு ஸ்டேட்மெண்ட்ல 6 மாதம் கவின் டைம் கேட்டான்ட்டு. அப்புறம் எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு, சரி தெரிஞ்சதை கூட விட்டுருங்க, அந்த 6 மாதம் டைம் இருக்கும்போது எப்படி அந்த பையன் பொண்ணு கேட்கறதுக்கு வருவான்? இவனே ஆல்ரெடி கவினே சொல்லியிருக்கான் 6 மாதம் எனக்கு டைம் வேணும், ஸோ இப்போதைக்கு வீட்டில் சொல்லலான்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு நான் லவ்வே பண்ணலன்னு சொல்லி முடிச்சிருச்சு. ஆனால் அந்த 6 மாதம் டயத்தில் பொண்ணு கேட்கறதுக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க தம்பி கூப்பிடும்போது இவனுக்கு தான் டைம் தேவை. அப்புறம் எப்படிங்க போவான்? நினச்சி பாருங்க. ஒரு பொண்ணோட லைஃப் அதனால இல்லை பொண்ணை எப்படின்னா ப்ளேம் பண்ணாதீங்க, பொண்ணை ப்ளேம் பண்ணாதீங்க. அந்த பொண்ணோட இடத்துல வந்து பாருங்க, பொண்ணு சொல்றீங்க. அப்போ பையன் செத்தவனுக்கு அப்புறம் நியாயம் வேணாமா? அந்த பொண்ணை சப்போர்ட் பண்ணி சொல்றீங்களா? சரி, அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு மேலே தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே தான் தப்புன்னு சொல்லி ப்ளேம் பண்ணாங்க. அப்போ இந்த தப்பு ஃபுல்லாக யார் மேலே போகும்? அந்த பையன் எப்படின்னா குற்றவாளியாக போயிடுவான். அதை விட்டு பொண்ணுக்காண்டி நான் சொம்பு தூக்குவேன்னு சொல்லிட்டு சொம்பு தூக்காதீங்க. புரியும்னு நினைக்கிறேன்.